கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம டிட்டர்மினன்ட்ஸ் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுக்கு ஜேஇல வெயிட்டேஜ் 5.53% இருக்கு அக்கார்டிங் டு லாஸ்ட் 5 இயர்ஸ். ஓகே, 2024ல டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறத வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அண்ட் டிஃபிகல்ட்டி லெவல் ஈஸி. 2023ல டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ், அட்ஜாயிண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் சொல்யூஷன் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் வச்சு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஈஸி ஆர் ஆவரேஜ் லெவல்ல. 2022ல சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆவரேஜ் லெவல்ல. 2021ல இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஆர் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் டாபிக்ல 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஒன்னு ஈஸி அண்ட் இன்னொன்னு ஆவரேஜ்ல கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக்கா இந்த சாப்டர்ல ஈஸி ஆர் ஆவரேஜ் கொஸ்டின்ஸ் வரும். டைரக்டா ஃபார்முலா அண்ட் பேசிக் கல்குலேஷன், அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிபிளிகேஷன் டிவிஷன் பேசிக் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அந்த ஆப்ரேட்டர்ஸ் அப்ளை பண்றதை கேர்ஃபுல்லா பண்ணி அண்ட் ஃபார்முலாஸ் பார்த்தோம்னா அந்த சாப்டர் ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ மினிமம் 1 கொஸ்டின்ஸ் டு மேக்ஸிமம் 3 கொஸ்டின் வரைக்கும் அந்த சாப்டர்ல வரும். ஸோ இங்க நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிட்டர்மினன்ட்ஸ், அதாவது அணிக்கோவைகள். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட்ஸ், அணிக்கோவைகளின் பண்புகள், சைக்ளிக் டிட்டர்மினன்ட்ஸ், சுழற்சி அணிக்கோவைகள். இது 3 தான் இந்த சாப்டர்ல நம்ம பார்க்க போறோம். ஓகே ஓகே Every square matrix A can be associated with a number or an expression which is called its determinant and it is denoted by det A or delta. ஒவ்வொரு சதுர அணியும் நம்ம ஆல்ரெடி மேட்ரிசஸ் சாப்டர்ல பார்த்திருப்போம். சதுர அணினா என்ன, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா என்னன்னு. ஒவ்வொரு சதுர அணியும் A என்பது ஒரு எண்ணுடனோ அல்லது ஒரு கோவையுடனோ தொடர்பு கொள்ளும். அதன் தீர்மானிப்பான் டிட்டர்மினன்ட் என அழைக்கப்படுகிறது மற்றும் இது det A அல்லது டெல்டா என குறிக்கப்படுகிறது. ஸோ இதுக்கு பேரு டெட்டேன்னு படிப்போம். டெட்ன்னு எழுதலாம், இல்லைன்னா டைரக்டா அது மாதிரி 2 லைன்ஸ் போட்டு அதுக்கு நடுவில் ஏ எழுதினாலும், ஏங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ், அது எழுதினாலும் அதுக்கு பேரும் det A தான். அல்லது டெல்டா, இந்த சிம்பிள் பேரு டெல்டா, இதுவும் டிட்டர்மினன்ட் தான் நம்ம கொடுக்கும். ஸோ டிட்டர்மினன்ட்டோட ஷார்ட் ஃபார்ம் தான் det. ஸோ டிட்டர்மினன்ட் எப்பயுமே எதுக்கு டிஃபைன் பண்ணுவோம்? தெர் ஆர் மெனி டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் இல்லையா, நிறைய டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் இருக்கு. அதுல ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு தான் நம்ம டிட்டர்மினன்ட்டை டிஃபைன் பண்ணுவோம். அண்ட் அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸை எப்பயுமே நார்மலாக மேட்ரிக்ஸை எப்பயுமே கேபிட்டல் லெட்டர்ஸ்ல தான் ரெஃபர் பண்ணுவோம், ஸோ ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதனால இங்கே கேபிட்டல் ஏன்னு சொல்லியிருக்கோம். மேலும் ஏ என்பது A11 A12 அப்படின்னு A1n வரைக்கும் இருக்கு அண்ட் AN1 AN2 ANN வரைக்கும் இருக்கு. ஸோ இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் n by n ஆர்டர். அப்படின்னா det A எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? 2 லைன்ஸ் இந்த மாதிரி போட்டு அப்புறம் அதுல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்ஸையும் அதோட கரஸ்பாண்டிங் பொசிஷன்ஸ்ல வச்சு நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்போம். நம்ம மோஸ்ட்லி இங்க 2/2 டிட்டர்மினன்ட்ஸ் இல்ல 3/3 டிட்டர்மினன்ட்ஸ் தான் இங்க டீல் பண்ணுவோம் நம்ம சிலபஸ்ல. If A is equal to ABCD, then det A is equal to det of ABCD. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்? diagonal elements மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் டு ரைட் A into D, diagonal லெஃப்ட் டு ரைட் diagonal மல்டிப்ளை பண்ணுவோம் A into D. அப்புறமா ரைட், அப்புறம் இப்படி ரைட் டு லெஃப்ட் இருக்கிற diagonal elements மல்டிப்ளை பண்ணி 2 சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ AD minus BC தான் det ன்னு சொல்லுவோம். இது 2/2 மேட்ரிக்ஸ்க்கு. இப்ப 3/3 மேட்ரிக்ஸ் இருக்கு. ABC PQR UVWன்னு சொல்லி 3/3 மேட்ரிக்ஸ் இருக்கு. அதுக்கு det எப்படி போடுவோம்? 2 மாடுலஸ் போட்டு ABC PQR UVW அதோட கரஸ்பாண்டிங் பொசிஷன்ஸ்ல வச்சு இங்க டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் ஏவை தனியா எடுத்துருவோம். ஏ தனியா எடுத்துட்டு QR VW. ஸோ ஏங்கிறது இந்த எலிமெண்ட், இதை தனியா முன்னாடி போட்டுட்டு QR VWக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்போம். அப்புறம் இங்க பிளஸ் மைனஸ் பிளஸ் இருக்கதா அஷ்யூம் பண்ணிக்கோங்க. பிளஸ் மைனஸ் பிளஸ். ஸோ இப்போ ஏ எடுத்துட்டோம்னா அந்த ரோவையும் அந்த காலமையும் நம்ம லீவ் பண்ணிட்டு மீதி இருக்கிற அந்த 4 எலிமெண்ட்ஸை 2/2 மேட்ரிக்ஸா கன்சிடர் பண்ணி ஆர் 2/2 டிட்டர்மினண்டா கன்சிடர் பண்ணி நம்ம இங்க எழுதுவோம் QR VW. பிளஸ் மைனஸ் பிளஸ் சொன்னேன்னா, ஸோ இப்போ பிளஸ் ஏ முடிஞ்சிருச்சு. இப்ப பிக்கு நம்ம மேல என்ன சைன் போட்டுப்போம்? பிளஸ் மைனஸ் பிளஸ்ல பிக்கு மைனஸ் இருக்கும், ஸோ மைனஸ் பி. இப்போ பியோட கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலம் நம்ம இது ரோ இது காலம். ஸோ கரஸ்பாண்டிங்
ரோ அண்ட் காலமை லீவ் பண்ணிட்டு மீதி இருக்கிற 4 எலிமெண்ட்ஸ் தட் இஸ் பி ஆர் யூ டபிள்யூவை டிட்டர்மினன்ட்ல எடுத்துப்போம். நெக்ஸ்ட் பிளஸ் மைனஸ் பிளஸ் சி சி எடுத்துப்போம். தென் சிக்கு கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு PQUW ஒரு டிட்டர்மினண்டா எடுத்துப்போம். தட் இஸ் எக்ஸ்பேண்டிங் அலாங் R1. இது ரோ 1 இல்லையா? ஸோ பிளஸ் மைனஸ் பிளஸ். ஸோ ஏ வெளியில எடுத்துட்டு மீதி இருக்கிற அதோட கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலம் ரிமூவ் பண்ணி மீதி இருக்கிற 4 எலிமெண்ட்ஸ் டிட்டர்மினன்ட்ல எடுத்துப்போம். ஸோ ரோ 1ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் நம்ம இது பண்றோம். ஸோ அதைதான் இங்க தமிழ்ல கொடுத்துருக்காங்க. ஏ வந்து ஏபிசி. நான் இதை ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா இங்க மோஸ்ட்லி எல்லாமே சேம் தான். ஆனா வந்து இதுல இருக்கக்கூடிய அந்த கான்ஃபிகரேஷன் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. இப்போ என்ன சிம்பிளிஃபை பண்ணிருக்கோம். ஸோ QRVWங்கிற 2x2 மேட்ரிக்ஸ் ஒரு டிட்டர்மினன்ட்டை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? Q into W minus V into R. P into W minus U into R. P into V minus U into Q. Determinants. There are 6 ways of expanding a determinant of order 3 corresponding to each of 3 rows and 3 columns. 3 வரிசையிலான ஒரு கோட்டுக்கோவையை விரிவாக்கும் முறைகள் 6 உள்ளன. இவை 3 வரிசைகளுக்கு R1, R2, R3 மற்றும் 3 நிரல்களுக்கு C1, C2, C3 ஒவ்வொன்றிற்கும் பொருந்தும். இப்ப 6 வேஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஆனா எல்லா வேலையும் உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். நம்ம முன்னாடி பார்த்தது ஃபர்ஸ்ட் ரோ வச்சு டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். ஏபிசி எடுக்காம செகண்ட் இருக்கு PQR எடுத்து மீதி இருக்கிற 4 எலிமெண்ட்டுக்கு நீங்க டிட்டர்மினன்ட்ஸ் கண்டுபிடிச்சாலும் சேம் ஆன்சர் தான் வரும். Note. Rule to put plus or minus sign in the expansion of determinant of order 3. 3 வரிசையிலான கோட்டுக்கோவையை விரிவாக்கும் போது பிளஸ் அல்லது மைனஸ் குறியை இடும் விதி. நம்ம அங்க சொன்னீங்க பிளஸ் மைனஸ் பிளஸ் வந்ததுன்னு அது எப்படின்னு பார்க்கலாம். இப்ப எங்க பிளஸ் போடணும் எங்க மைனஸ் போடணும் எந்த ஆர்டர் ஃபாலோ பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் ரோக்கு சொன்னேன் பிளஸ் மைனஸ் பிளஸ். செகண்ட் ரோக்கு வரப்ப மைனஸ் பிளஸ் மைனஸ். தேர்ட் ரோ வரப்ப பிளஸ் மைனஸ் பிளஸ் அகைன். இது எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்? இந்த எலிமெண்ட்டை A11 சொல்லுவோமா? இந்த எலிமெண்ட்டை A12 சொல்லுவோமா? 1 + 1 என்ன? 2. ஸோ அந்த 2வை -1க்கு பவர்ல போட்டுருங்க. -1 பவர் 2 1 பாசிட்டிவ். இங்க மைனஸ் போடுறோம். ஏன் மைனஸ் போடுறோம்? இதை வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? A12 சொல்லுவோம். இந்த ஐஜின்னு சொல்றப்ப இதை A12 சொல்லுவோம். 1 + 2 3 -1 பவர் 3 அகைன் -1. அண்ட் இங்க A11 A12 A13 1 + 3 4 ஈவன் நம்பரா இருக்கு. ஸோ -1 பவர் 4 அகைன் +1. அப்படி வச்சு ஞாபகம் வச்சுக்க ஈஸியா இருக்கும். இதை மெமரைஸ் பண்ண தேவையில்லை. ஒரு சதுர அணி A ஆனது det A is equal to 0 எனில் பூஜ்ய அணி எனவும் A not equal to 0 என்று பூஜ்யமற்ற அணி எனவும் அழைக்கப்படுகிறது. ஸோ டிட்டர்மினன்ட்ல 2 டைப்ஸ் இருக்கு. தட் இஸ் சிங்குலர் நான் சிங்குலர். டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சு அது 0க்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு சிங்குலர் பூஜ்ய அணி எனவும், நாட் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா நான் சிங்குலர் அணி அப்படின்னு சொல்றோம். Properties of determinants. If each element of a row column is 0, then delta is equal to 0. ஒரு வரிசையின் அல்லது நெடுவரிசையின் ஒவ்வொரு உறுப்பும் பூஜ்யமாக இருந்தால் டெல்டா 0 ஆகும். ஸோ அந்த மேட்ரிக்ஸ்ல ஒரு அந்த டிட்டர்மினன்ட்ல ஏங்கிற மேட்ரிக்ஸ்ல ஏதாவது ஒரு ரோ கம்ப்ளீட்டா இல்ல ஏதாவது ஒரு காலம் கம்ப்ளீட்டா 0வா இருந்துச்சுன்னா டெஃபினட்டா அதோட டிட்டர்மினன்ட் 0வா தான் இருக்கும்னு சொல்றாங்க. If 2 rows are proportional, then delta is equal to 0. இரு வரிசைகள் அல்லது நெடுவரிசைகள் விகிதசமமாக இருந்தால் டெல்டா 0 ஆகும். ஸோ இது நான் இங்க போர்ட்ல ரெப்ரசென்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன சொன்னோம்? ஒரு இது ஃபுல்லா 0 வந்தா அது 0 ஆகும்னு சொல்றோம். இப்ப இன்னொரு இது. இப்ப இது A, இது B, இது C, இது KA, இது ஒரு காலம், இது செகண்ட் காலம். இது KA, இது KB, இது KC. இது ப்ரொபோர்ஷனலா இருக்கு. ஃபர்ஸ்ட் காலமும் செகண்ட் காலமும் ப்ரொபோர்ஷனலா இருக்கு. அண்ட் இது என்ன வேணாலும் இருக்கலாம். P, Q, R என்ன வேணாலும் இருக்கலாம். இதோட டிட்டர்மினன்ட் 0ன்னு சொல்றோம். ஓகேவா? இதோட டிட்டர்மினன்ட் 0 அப்படின்னு சொல்றோம். இதோட ப்ரூஃப் நம்ம வந்து ஃபர்தர் ஸ்லைட்ஸ்ல வரப்ப பார்க்கலாம். இதுக்கும் ஒரு ப்ரூஃப் நமக்கு இருக்கு.
பட் அங்க இதுதான் அங்க மீன் பண்றாங்க. இஃப் 2 rows or columns are proportional, then delta is equal to 0ங்கிறது அதான் மீன் பண்றாங்க. இப்ப நான் காலம் போட்டேன். அதே மாரி ஏதாவது 2 ரோஸ்க்கு ப்ரொபோர்ஷனலா இருந்தாலும், ஒரு ரோல ஏபிசி, இன்னொருல கேஏ, கேபி, கேசின்னு இருந்தாலும், அதோட டிட்டர்மினன்ட்டும் 0 தான். நெக்ஸ்ட். ஏ டிரான்ஸ்போஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்திருக்கோம். ஸோ det A transpose is equal to det A. இங்கு A transpose என்பது ஒரு அணியின் மாற்று அணி, டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். ஏதேனும் இரு வரிசைகள் இடமாற்றம் செய்யப்பட்டால் டெல்டா என்பது மைனஸ் டெல்டாவாக மாறும். If any two rows and columns are interchanged, then delta becomes minus delta. ஸோ இதுக்கும் நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இப்படி இருக்கு. ஏ பி அண்ட் இங்க 1 2 3 இருக்கு. சும்மா ஒரு டிட்டர்மினன்ட் எடுத்துக்கலாம். அண்ட் இங்க வந்து பி கியூ ஆர் இருக்கு. இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ நான் டெல்டான்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்ப இன்னொன்று 1 2 3 நான் ஃபர்ஸ்ட் 2 காலமே இன்டர்சேஞ்ச் பண்றேன். அண்ட் இங்க ஏ பி சி இது பிக்யூஆர் அப்படி இருக்கு. ஸோ இப்போ இதோட வேல்யூ என்னவா இருக்கும்னா மைனஸ் டெல்டாவா இருக்கும். ஓகேவா? ஸோ இது ரெண்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா அதோட வேல்யூ இனிஷியல் இது டெல்டாவா இருந்தா அது மைனஸ் டெல்டாவா இருக்கும். அதான் அவங்க சொல்ல வராங்க. நெக்ஸ்ட். ஒரு கோட்டானியின் வரிசையின் நெடுவரிசையின் ஒவ்வொரு உறுப்பையும் ஒரு மாறிலி கேயால் பெருக்கினால் புதிய கோட்டானியின் மதிப்பு அசல் கோட்டானியின் மதிப்பின் k மடங்காக இருக்கும். If each element of a row or column of a determinant is multiplied by a constant k, then the value of the new determinant is k times the value of the original determinant. So இதை எப்படி எழுதலாம்? இப்போ இங்க a b c 1 2 3 4 5 6 இப்படி இருக்கு. இதோட வேல்யூ சம் டெல்டான்னு எடுத்துக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ரோ இது ஃபர்ஸ்ட் ரோ கரெக்டா? ஃபர்ஸ்ட் ரோவை நான் கேயால மல்டிப்ளை பண்றேன். அப்ப கே இன்டூ ஏ, கேங்கிறது ஒரு ஸ்கேலர், நான் ஜீரோ கான்ஸ்டன்ட். கே இன்டூ 1 கே, இது 4k, இது பி, இது 2, இது 3. அதே மற்றதுலாம் எதுவுமே மாத்தல, அப்படிதான் வச்சிருக்கேன். இது 3 ஓகே, இது 6. அப்போ இதோட வேல்யூ என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லா கேஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கேனா, ஸோ இது கே இன்டூ டெல்டாவா இருக்கும். ஏதாவது ஒரு ரோ இல்லை ஏதாவது ஒரு காலமை நான் ஸ்கேலரால மல்டிப்ளை பண்ணேன்னா அதோட டிட்டர்மினன்ட்டே நான் கேஆல மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இதெல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ் ஞாபகம் வச்சுக்கணும். det kA is equal to k power n into det k. இங்கு a என்பது n by n வரிசையுடையது. ஸோ இதுக்கு எப்படி ப்ரூஃப் பார்க்கலாம்? நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன், ஒரு ரோவை மட்டும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு கேஆல மல்டிப்ளை ஆகும்னு சொன்னேன். இப்போ நான் எல்லா ரோவையும் கேஆல மல்டிப்ளை பண்றேன். அப்ப இந்த ரோக்கு ஒரு டைம் கேஆல மல்டிப்ளை பண்ணணும். இது n by n மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் n. அப்ப இதையும் நான் எல்லா ரோவையும் நான் கேஆல மல்டிப்ளை பண்றேன் இல்லையா? நான் இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் ஃபுல்லா கேஆல மல்டிப்ளை பண்றேன். ஸோ ஒரு டைமுக்கு ஒரு டைம் கேஆல மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ நான் n டைம்ஸ் கேஆல மல்டிப்ளை பண்ணேன், n ரோஸையுமே நான் கேஆல மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு k இன்டூ k n டைம்ஸ் வரும். அது என்னது? k பவர் n இன்டூ டெட்டேன்னு வரும். ஸோ அதான் அதுக்கான மீனிங். அதான் அங்க சொல்ல வராங்க. என்னங்கிறது ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். If each element of a row or column of a determinant is written as the sum of two or more terms, then the determinant can be written as the sum of two or more determinants. So in the first row இருக்கு,
அது A1 plus A2 P1 plus P2 U1 plus U2ன்னு இருக்கு. இங்க BQR CR BQV CRWன்னு இருக்கு. இதை நம்ம எப்படி எழுதலாம்? இந்த ஒரு ரோவை மட்டும் நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். A1 A2 B1 P1 P2 U1 U2ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிட்டு மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே வச்சு நான் தனியா கூட ஆட் பண்ணலாம். ஓகே, இதே வந்து இங்க A1 plus A2 B1 plus B2ன்னு இருக்கு. இங்க A1 இங்க B1 இங்க A2 B2ன்னு போடலாம்னா அது தப்பு. கம்ப்ளீட்டா இங்க ஒரு காலம் எடுத்திருக்கோம். கம்ப்ளீட்டா ஒரு காலம் சம் ஆஃப் 2 நம்பர்ஸ் எழுதியிருக்கோம். ஸோ அந்த காலம் மட்டும் நான் ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். A1 A2 P1 P2 U1 U2. மற்ற 2 காலம்ல எந்த சேஞ்சும் பண்ணக்கூடாது. அப்படியே தான் எழுதணும். BQV CRWன்னு அதே மாதிரி தான் எழுதணும். ஸோ இந்த ரூல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 8th point. If a scalar multiple of any row is added to another row, then delta is unchanged. ஏதேனும் ஒரு வரிசையின் அல்லது நெடுவரிசையின் ஒரு ஸ்கேலர் மடங்கை மற்றொரு வரிசையில் சேர்க்கும்போது டெல்டாவின் மதிப்பு மாறாது. இங்க போட்டிருக்காங்க இல்லையா? சோ இங்க வந்து ஏபிசி இருக்கு, பிக்யூஆர் இருக்கு, யூவிடபிள்யூ இருக்கு. இங்க மறுபடியும் நான் ஃபர்ஸ்ட் ரோவை ஏபிசின்னு வச்சிருக்கேன். செகண்ட் ரோவை மட்டும் ஃபர்ஸ்ட் ரோவை கேஆல மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி பண்ணாலும் என்னோட டிட்டர்மினன்ட் சேஞ்ச் ஆகாது. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராப்பர்ட்டி. ஏபிசி பிக்யூஆர் யூவிடபிள்யூ இருக்கு. ஃபர்ஸ்ட் ரோல ஏபிசி, செகண்ட் ரோல பிக்யூஆர், தேர்ட் ரோல யூவிடபிள்யூ இருக்கு. நான் மறுபடியும் நான் என்ன பண்றேன்? ஒரு ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்றேன். இங்க ஒரு ரோவை தானே நம்ம மல்டிப்ளை பண்ணிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவை கேஆல மல்டிப்ளை பண்ணி அந்த செகண்ட் ரோக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏபிசி கேஏ கேபி கேசி. ஸோ பி பிளஸ் கேஏ கியூ பிளஸ் கேபி ஆர் பிளஸ் கேசி. யூவிடபிள்யூ அப்படியே இருக்கு. ஸோ அப்போ சேஞ்ச் ஆகாது. இதுக்கு பேர் தான் ரோ ஆப்ரேஷன். ஸோ R2வை R2 பிளஸ் கே இன்டூ R1ன்னு மாத்திருக்கேன். மாத்தினாலும் டிட்டர்மினன்ட் சேஞ்ச் ஆகாது. இது ஒரு ஆப்ரேஷன். ப்ராடக்ட் ஆஃப் டிட்டர்மினன்ட்ஸ். எப்படி டிட்டர்மினன்ட்ஸ்க்கு ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ நார்மலா ஏக்கும் பிக்கும் ஏ மேட்ரிக்ஸ்க்கும் பி மேட்ரிக்ஸ்க்கும் நீ ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிட்டு நம்ம அப்படியே ஆட் பண்ணலாம். அவ்வளவுதான். ஸோ இப்போ ஏ மேட்ரிக்ஸ்க்கும் பி மேட்ரிக்ஸ்க்கும் அதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்போம். ஏ மேட்ரிக்ஸ்க்கும் பி மேட்ரிக்ஸ்க்கு எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். ஸோ A1 alpha1 plus B1 alpha2 plus C1 alpha3. ஸோ இது ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். இங்க என்ன பண்ணிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் ஃபர்ஸ்ட் ரோ மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. ஸோ A1 alpha1 plus B1 beta1 plus C1 gamma1. இங்க செகண்ட் இதுல என்ன பண்ணோம்? இதுல இருக்க ஃபர்ஸ்ட் காலம் ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் இதுல இருக்க செகண்ட் ரோ. ஸோ A1 alpha2 B1 beta2 C1 gamma2. தேர்டுக்கு A1 B3 A1 3. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ரோ, இதுல பில தேர்ட் காலம் A1 alpha3 B1 beta3 C1 gamma3. ஸோ அதே மாதிரி பண்ணிருக்கோம். இது ஒரு வே. இன்னொரு வே என்னன்னா, நீங்க ஏபி மல்டிப்ளை பண்ணிட்டு கூட நம்ம அது ரெண்டுக்கும் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாம். அதுவும் உங்களுக்கு சேம் ஆன்சர் தான். அதான் இங்க சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, ஏபி கண்டுபிடிச்சிருங்க. ஏபி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ mod A into mod B is equal to mod ABன்னு சொல்ல வராங்க. ஏன்னா mod Aவும் ஒரு ஸ்கேலார், mod Bயும் ஒரு ஸ்கேலார், அதனால. அண்ட் ஒன் மோர் திங், mod A into mod AB is equal to mod A into mod Bன்னு சொன்னோம். இது இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, mod A into mod B is equal to mod ABன்னு பார்த்தோம். ஸோ mod AB வந்து mod A into mod B. அது நம்ம எப்படி அதெல்லாம் ஆர்டர் ரிவர்ஸ் பண்ணி அதெல்லாம் ரெண்டுமே ஸ்கேலர் தானே. ஸோ mod Bன்னு எழுதலாம். A என்னது? mod BA என்னது? A transpose into B. That is equal to AB transpose, because mod A is equal to mod A transpose. That is equal to mod A transpose mod B transpose. So mod A mod B whole transpose. So அப்படி ரிவர்ஸ் நமக்கு வரும். அண்ட் இது இம்பார்ட்டன்ட் திங், mod A power n is equal to mod A whole power n. எப்படி சொல்லலாம்? mod A power n என்னது? A into A into A, ஏவை n டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அது எப்படி பண்ணலாம்? டெட் A n டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ டெட் A n டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணினா டெட் A பவர் n. ஏன்னா டெட் Aங்கிறது ஒரு ஸ்கேலர். அண்ட் எப்பயுமே ஒரு மேட்ரிக்ஸோட ஆர்டர், ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட ஆர்டர் இன்டீஜர், பாசிட்டிவ் இன்டீஜரா தான் இருக்க முடியும். எக்ஸ்ட்ரா சைக்ளிக் டிட்டர்மினன்ட்ஸ். இந்த சைக்ளிக் டிட்டர்மினன்ட், the elements of row
or column are arranged in a systematic order and the value of determinant is also in a systematic order. ஒரு சுழற்கோண கோவையில் வரிசை அல்லது நிரல் கூறுகள் ஒரு முறையான வரிசையில் அமைக்கப்படுகின்றன மற்றும் கோணக்கோவையின் மதிப்பும் ஒரு முறையான வரிசையில் இருக்கும். கோணக்கோவையில இங்கு சைக்கிளிக் டிட்டர்மினன்ட்ஸ் சொல்றோம். இங்க பாருங்க 1x(x²), 1y(y²), 1z(z²) இருந்ததுன்னா அதோட டிட்டர்மினன்ட் வந்து x minus y, y minus z, z minus x. அதே 1x(x³), 1y(y³), 1z(z³) தான் சேம். x minus y, y minus z, z minus x. இன்னொரு டேர்ம் வரும் நம்மளுக்கு x plus y plus z. அதே இங்க வந்து x இல்லாம இங்க x² இருந்துச்சு அப்படின்னா இந்த டேர்முக்கு பதிலா xy plus yz plus zx வரும். இப்ப பாருங்க ABC, BCA, CABன்னு இருக்கு அப்படின்னா -a³ plus b³ plus c³ minus 3abc வரும். இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ப்ராப்ளம்ஸ் அப்ளை பண்றப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தென் ABC, BCCA, AB, ABC, ABC, ABCன்னு இருக்கு. அப்ப அது எப்படி எழுதலாம்? A into A, our determinant A² A³, B B² B³, C C² C³. அப்ப ABC into A minus B, B minus C, C minus C. இது எல்லாமே நம்ம ஞாபகம் வச்சுட்டோம்னா ப்ராப்ளம்ஸ் அப்ளை பண்றப்ப ஈஸியா இருக்கும். இது எப்படி நம்ம டிட்டர்மினன்ட் சால்வ் பண்ணோம்னா நமக்கு இதே வேல்யூ தான் வரும். இது ரொம்ப கால்குலேஷன் பெருசா போறதுனால இந்த 5 ப்ராப்பர்ட்டிஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டா நமக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்றப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தட்ஸ் இட். இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஸோ இங்க கொஸ்டின் நம்பர் 1 to 6 நம்ம பார்ப்போம். ஓகே. கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? இஃப் x is equal to cy plus bz, y is equal to az plus cx and z is equal to bx plus ay, where x, y, z are not all 0, then a² plus b² plus c² என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க நம்ம ஈக்குவேஷன் சால்வ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸ், ஒய், ஜெட் நாட் ஆல் 0 அப்படின்னா எல்லாமே 0வா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு ட்ரிவியல் சொல்யூஷன் சொல்லுவோம். ஸோ நாட் ஆல் 0ன்னு சொல்றதுனால இது நான் ட்ரிவியல் சொல்யூஷனா இருக்கும். 3 சமன்பாடுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. தட் இஸ் x is equal to cy plus bz, y is equal to az plus cx and z is equal to bx plus ay. இப்ப எல்லாமே 0வா இல்லைன்னா a² plus b² plus c² மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. விச் மீன்ஸ் எல்லாமே 0 இல்லைன்னா இது நான் ட்ரிவியல் சொல்யூஷன் அர்த்தம். ஸோ நான் ட்ரிவியல் சொல்யூஷனுக்கு கண்டிஷன் என்னன்னு பார்ப்போம். ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்மா மாத்திக்கிறோம். எக்ஸ், ஒய், ஜெட்லாம் ஒரே சைட்ல கொண்டு வந்து எழுதிக்கிறோம். இப்போ இது நாட் ஆல் 0 வந்து நான் ட்ரிவியல் அப்படின்னா இதோட டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? ஈக்குவேஷன் சால்வ் பண்றதுக்கு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், ஒய்யோட கோஎஃபிஷியன்ட், ஜெடோட கோஎஃபிஷியன்ட் வச்சு நம்ம டிட்டர்மினன்ட் போடுவோம். அண்ட் அது நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். அப்பதான் வந்து இது நான் ட்ரிவியல் சொல்யூஷனா இருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் -c, ஜெடோட கோஎஃபிஷியன்ட் -b. செகண்ட் ஈக்குவேஷன்ல எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் c, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் -1, ஜெடோட கோஎஃபிஷியன்ட் a. தேர்ட் ஈக்குவேஷன்ல எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் p, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் a, ஜெடோட கோஎஃபிஷியன்ட் -1 அண்ட் திஸ் டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ 0ன்னு வரும். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா a² plus b² plus c² வந்து 1 minus 2abcன்னு வரும். ஸோ டிட்டர்மினன்ட் 0வா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு நான் ட்ரிவியல் சொல்யூஷன் வரும். அது டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ட்ரிவியல் சொல்யூஷன். ஸோ ட்ரிவியல் சொல்யூஷன்னா எல்லாமே 0. இங்க என்ன சொல்லியிருக்காங்க? எல்லாமே 0 கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆர் நாட் ஆல் 0. ஸோ நம்ம நான் ட்ரிவியல் சொல்யூஷன் கண்டிஷன் எடுத்துப்போம். ஸோ நான் ட்ரிவியல் சொல்யூஷன்ல டிட்டர்மினன்ட் இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் தட் டிட்டர்மினன்ட் நம்ம எப்படி எழுதுவோம்? எல்லாத்தையும் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ணிட்டு அண்ட் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், ஒய்யோட கோஎஃபிஷியன்ட், ஜெடோட கோஎஃபிஷியன்ட் வச்சு டிட்டர்மினன்ட் போட்டு சால்வ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க? 0 அல்லது 1 என்ற உள்ளீடுகளை மட்டுமே கொண்ட 3ஆம் வரிசை அனைத்து அணிக்கோவைகள் டிட்டர்மினன்ட்ஸ் கணத்தை A என கருதுவோம். B என்பது மதிப்பு 1 கொண்ட அனைத்து அணிக்கோவைகளையும், C என்பது மதிப்பு -1 கொண்ட அனைத்து அணிக்கோவைகளையும் கொண்ட A இன் உட்கணங்கள் ஆகும். அப்பொழுது consider the set A of all determinants of order 3 with the entry 0 or 1 only. Let B be the subset of A consisting of all determinants with value 1 and C be the subset of A consisting
ஆஃப் ஆல் டிட்டர்மினன்ட்ஸ் வித் வேல்யூ -1. என்ன சொல்லியிருக்காங்க? ஏங்கிறது ஏ, பி, சி மூணுமே வந்து 3/3 டிட்டர்மினன்ட்ஸ் அண்ட் ஏ வந்து ஏல இருக்க என்ட்ரிஸ் எய்தர் 0வா இருக்கலாம் ஆர் 1ஆ இருக்கலாம். பி வந்து சப்செட் ஆஃப் ஏன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுல எல்லா பி இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ வித் ஆல் டிட்டர்மினன்ட்ஸ் வித் வேல்யூ 1. ஸோ ஏங்கிறது ஒரு டிட்டர்மினன்ட் வித் என்ட்ரி 0 ஆர் 1. பிங்கிறது ஏல இருக்க டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து நமக்கு எய்தர் 1 கொடுக்கும் ஆர் -1 கொடுக்கும் டிட்டர்மினன்ட் வேல்யூ. ஸோ அதுல பிங்கிறது செட் ஆஃப் ஆல் determinants of A such that det A is 1 and C வந்து subset of A consisting of all determinants with value -1. ஸோ சிலதுக்கு நமக்கு 1 வரும், சிலதுக்கு -1 வரும், சிலதுக்கு 0 வரும். ஸோ எதுக்கெல்லாம் 1 ஆன்சர் வருதோ, எதுக்கெல்லாம் 1 determinant வருதோ அது எல்லாமே B. எதுக்கெல்லாம் -1 determinant வருதோ அது எல்லாமே C. So C is empty. B and C have the same number of elements. A is equal to B union C. B has twice as many elements as C. ஸோ இப்போ நம்ம ஈஸியா சொல்லலாம், இப் 0 நிறைய டைம் எடுக்கிறப்ப ஒரு ரோல ஃபுல்லா 0 இருந்தா கண்டிப்பா வந்து டெட் வேல்யூ 0 வரும். ஸோ ஏ பி யூனியன் சின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சில -1 டிட்டர்மினன்ட் வர வேல்யூ மட்டும்தான் எடுத்திருக்கோம் அண்ட் ஏல +1 டிட்டர்மினன்ட் வர வேல்யூ மட்டும்தான் எடுத்திருக்கோம். தெர் ஆர் சம் சப்செட்ஸ் எங்க நம்மளுக்கு அங்க 0 வர சான்சஸும் இருக்கு. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு பி யூனியன் சிங்கிறது தப்பு. ஸோ சி கண்டிப்பா வராது. பி ஹாஸ் இப்போ வந்து நம்ம எய்தர் ஏ, பி, டி தான் செக் பண்ணணும். சி வந்து எம்டின்னு சொல்றாங்க. ஸோ -1 வர சான்ஸ் இல்லைன்னு சொல்றாங்க. அப்படியும் இருக்க முடியாது. கண்டிப்பா -1 வர சான்ஸ் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட் 1ஆ இருக்கிறப்ப நம்மளுக்கு -1 வர சான்ஸ் இருக்கு. ஸோ சி இஸ் எம்டிங்கிறதும் தப்புதான். ஸோ ஏவும் வராது, சியும் வராது. ஸோ பி வருமா, டி வருமா நம்ம செக் பண்ணுவோம். ஸோ பிஆ டிஆன்னு செக் பண்றதுக்கு நம்ம நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் பி அண்ட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் சி கண்டுபிடிக்கணும். எப்படி சால்வ் பண்ணலாம்? சி வந்து நான் எம்டி ஏன்னா இங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, -1 வர சான்சஸ் இருக்கு. அண்ட் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. இங்க நம்மளுக்கு ஆன்சர் -1 வருது. ஸோ கண்டிப்பா வந்து சிக்கு மினிமம் ஒரு எலிமெண்டாவது இருக்கும். எம்டி செட் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி யூனியன் சி ஏனெனில் ஏ அணிக்கோவை மதிப்பு 0ஆக உள்ள அணிகளும் இருக்கின்றன. நெக்ஸ்ட் பி என்ற கணத்தில் உள்ள ஏதேனும் ஒரு அணிக்கோவையின் 2 வரிசைகளை இடமாற்றினால் அதன் மதிப்பு -1ஆக மாறும். எனவே அது சியில் இருக்கும். ஸோ இப்போ வந்து பி நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு ரோவை இன்டர்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா மைனஸா மாறிடும். இப்போ வந்து பி வந்து பியோட வேல்யூ எல்லாமே வந்து டிட்டர்மினன்ட் வேல்யூ 1 வரும். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் 2 ரோ சேஞ்ச் பண்ணாலும் -1 வர சான்ஸ் இருக்கு. லாஸ்ட் 2 இது இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் -1 வர சான்ஸ் இருக்கு. ஸோ அப்போ அது 2 டைம்ஸ்ன்னு சொல்லலாம். அதேபோல் சியில் உள்ள ஒவ்வொரு அணிக்கோவைக்கும் பியில் உள்ள தொடர்புடைய அணிக்கோவை உண்டு. எனவே பி மற்றும் சி ஆகிய ஒரே எண்ணிக்கையிலான உறுப்புகளை கொண்டிருக்கின்றன. ஸோ இப்போ சியில் இருக்கிற 2 அட்ஜசன்ட் இதை இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து சியில் -1 வரும். அண்ட் அகைன் இதை இன்டர்சேஞ்ச் பண்ணா நமக்கு பி வரும். ஸோ இப்போ இது ரெண்டுமே வந்து இப்போ ஒரு செட் டிஃபைன் பண்ணிட்டு அது ஒரு ரோவையோ ஒரு காலமையோ நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணா நம்மளுக்கு இன்னொரு பி இருக்கு, அது நம்ம ஒரு ரோவையோ ஒரு காலமையோ இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா நம்மளுக்கு சியில் இருக்கிறது சான்சஸ் இருக்கு வரதுக்கு. அண்ட் சில இருக்கிறதுல ஒரு ரோவையோ ஒரு காலமையோ இன்டர்சேஞ்ச் பண்ணா நமக்கு பில இருக்கிறது வர சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த கேஸ்ல கண்டிப்பா இது இது ஒரு பி எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா கண்டிப்பா சில ஒரு டிட்டர்மினன்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ கண்டிப்பா ஈக்குவலா தான் இருக்கும் ரெண்டுமே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். இஃப் XY and Z are positive, then XY மற்றும் Z ஆகியவை நேர்மறை எண்களாக இருந்தால் இதோட டிட்டர்மினன்ட் எப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நமக்கு பேசிக் லாக் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டிட்டர்மினன்ட் எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரிஞ்சா இந்த கொஸ்டின் ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இதை டெல்டான்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம் ஃபர்ஸ்ட். இப்போ டெல்டா எப்படி வரும்? இங்க வந்து log y to the base x எப்படி எழுதலாம்? log y by log x எழுதலாமா? log z to the base x எப்படி எழுதலாம்? log z by log x எழுதலாமா? ஸோ 1 எப்படி எழுதலாம்? log x to the base x 1 தான். ஸோ அப்போ log x to the base x என்னது? log x by log x. இங்க log x by log y, இங்க log y by log y and log z by log y எழுதிருக்கோம். ஸோ தட் இந்த ஸ்கேலர்லாம் வெளியில எடுக்கலாம். அதுக்கு தான் இப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ காமன் ஃபேக்டர்ஸ் இந்த ரோல்ல என்னது? 1 by log x. இந்த இதுல 1 by log y, இந்த இதுல 1 by log z.
மறுபடியும் இந்த இதுல log x வெளில எடுக்கலாம். இந்த இதுல log y வெளில எடுக்கலாம். அண்ட் இந்த காலம்ல log z வெளில எடுக்கலாம். அப்ப எல்லாமே வந்து நமக்கு என்ன வரும்? 1, 1, 1ன்னு வரும். ஸோ இப்ப வந்து 2 ரோ சேமா இருந்தாலே, இல்ல 2 காலம் சேமா இருந்தாலே அதோட டெட் வேல்யூ 0. இங்க 3மே சேமா இருக்கு. ஸோ கண்டிப்பா அதோட டெட் வேல்யூ 0வா தான் இருக்கும். அதான். Next question. If A, B and C are cube roots of unity, then cube roots of unity னா என்னது? cube root of 1 வந்து omega square 1. கரெக்ட்டா? ஸோ இப்ப நம்ம வந்து A வந்து ஒமேகா, A வந்து 1, B வந்து ஒமேகா, C ஒமேகா ஸ்கொயர்னு நம்மளே அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் டெட் சால்வ் பண்ணணும். அந்த அசம்ப்ஷன் நம்ம கரெக்ட்டா பண்ணிட்டோம்னா, டெட் சால்வ் பண்றது ஈஸி. ஓகே. இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இத ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்காங்க. e பவர் 3a மைனஸ் 1, e பவர் 3b மைனஸ் 1, e பவர் 3c மைனஸ் 1. ஸோ இங்க வந்து இந்த 1 இந்த தேர்ட் காலம மட்டும் தனியா ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். e பவர் 3a நடுவுல மைனஸ் போட்டு இங்க 1, e பவர் 3b நடுவுல மைனஸ் போட்டு இங்க 1, e பவர் 3c நடுவுல மைனஸ் போட்டு இங்க 1 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் ரோல இருந்து e பவர் a, இந்த செகண்ட் ரோல இருந்து e பவர் b, இந்த தேர்ட் ரோல இருந்து e பவர் c காமனா எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்க இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி இந்த சைனை பிளஸ்ஸா மாத்திக்கலாம். நெக்ஸ்ட் a பிளஸ் b பிளஸ் c 0. ஏன்? a, b, c are cube root of unity. ஸோ நான் என்ன சொன்னேன்? a1, b ஒமேகா, c ஒமேகா ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் 0. கரெக்டா? அப்ப e பவர் a plus b plus c, e பவர் a into e பவர் b into e பவர் c, that is a பவர் m into a பவர் n என்னது? a பவர் m plus n. a பவர் m into a பவர் n into a பவர் oன்னு வச்சுக்கலாம். அது e பவர் m plus n plus o-வா? அப்ப e பவர் a into e பவர் b into e பவர் c, e பவர் a plus b plus c. Since a plus b plus c 0, e பவர் 0 1. ஸோ அதனால இந்த டேர்மை நம்ம 1ன்னு எழுதிக்கலாம். அண்ட் அகைன் இங்க மறுபடியும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஒன்னை இங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மறுபடியும் இங்க போகும். கரெக்டா? ஸோ இப்போ இதோட வேல்யூ சேமா இருக்கு. ஸோ இதுவும் கேன்சல் பண்ணா டெட் வேல்யூ நமக்கு 0 வரும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் px பவர் 4 plus qx cube plus rx square plus sx plus t is equal to x square plus 3x, x minus 1, x plus 3, x plus 1 minus 2x, x minus 4, x minus 3, x plus 4, 3x, where p, q, r, s and t are constants, then t is equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பேசிக்கா இங்க பார்த்தோன்னே என்ன ஐடியா வரணும்னா, எக்ஸ் பவர் 4ஓட கோஃபிஷியன்ட் p, எக்ஸ் கியூபோட கோஃபிஷியன்ட் q, எக்ஸ் ஸ்கொயரோட கோஃபிஷியன்ட் r அண்ட் எக்ஸோட கோஃபிஷியன்ட் s, கான்ஸ்டன்ட் டேர்ம் t. இந்த டிட்டர்மினன்ட் சால்வ் பண்ணாலும் நம்மளுக்கு எக்ஸ் பவர் 4, எக்ஸ் கியூப் எல்லாமே வரும். அண்ட் அதுல வர கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். அதான் டீயோட வேல்யூவா இருக்கும். ஸோ இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம டேரக்டா சால்வ் பண்ண வேண்டாம். நம்ம ரோ ஆப்ரேஷன், காலம் ஆப்ரேஷன் அப்ளை பண்ணி நம்ம சால்வ் பண்ணிடலாம் ஈஸியா. படிச்ச ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அப்ளை பண்ணாலே சால்வ் பண்ண ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ நம்ம எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு 2 இடத்துல எடுத்துக்கிட்டோம்னா, இங்க வந்து எல்லாமே 0 ஆயிட்டு t மட்டும்தான் இருக்கும். இங்க நமக்கு இங்க 0 சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு வெறும் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்ப சால்வ் பண்றது ரொம்ப ஈஸி. கரெக்டா? ஸோ இங்க வந்து x is equal to 0 போட்டுட்டோம். அண்ட் இங்க t மட்டும்தான் இருக்கு. இங்க x is equal to 0 போட்டா நமக்கு நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும். அண்ட் அதை நம்ம சால்வ் பண்ணாலே நம்மளுக்கு 0 தான் ஆன்சர் வரும். அவ்வளவுதான். இப்போ f of x கொடுத்துருக்காங்க அண்ட் f of 50 கேட்டிருக்காங்க. ஸோ f of x வந்து ஒரு டிட்டர்மினன்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. f of 50 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ் பிளேஸ்ல 50 சப்ஸ்டியூட் பண்ணி இந்த டிட்டர்மினன்ட் நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே. ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரோல எதுவும் இல்லை. செகண்ட் இந்த ரோல பார்க்கலாம். எக்ஸ் இருக்கு காமனா. கரெக்டா? எக்ஸ் 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 3 டைம்ஸ் இருக்கா? ஸோ இந்த செகண்ட் ரோல நம்ம எக்ஸை காமனா வெளில எடுத்தோம்னா 2x minus 1 x plus 1 இருக்கும். அண்ட் இங்க வந்து x into x minus 1 ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ அதை காமனா எடுக்கலாம். ஸோ டேக்கிங் ஃப்ரம் C2, இல்லை இப்படி காலம் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா C2ல x into x minus 1 ரிப்பீட் ஆயிருக்கு. சாரி, எக்ஸ் மட்டும் தான் ரிப்பீட் ஆயிருக்கு. ஏன்னா இங்க x minus 1 இல்லை. ஸோ எக்ஸ் மட்டும் காமன் எடுக்கலாம்.
இந்த காலம்ல x+1 ரிப்பீட் ஆயிருக்கு. அது மட்டும் C3ல இருந்து எடுக்கலாம். அண்ட் R3ல அகைன் ரோ 3ல வந்து x-1 ரிப்பீட் ஆயிருக்கு. அது காமன் எடுக்கலாம். ஸோ என்னெல்லாம் காமனா இருக்க பாசிபிலிட்டிஸோ அதெல்லாம் காமனா வெளியில எடுத்துடலாம். எடுத்தோம்னா நம்மளுக்கு x+1 இன்டூ x-1 x² - 1 வரும். அண்ட் இங்க x இருக்கு. ஸோ அது வெளியில தான் வந்துரும். ஸோ x இன்டூ x² - 1 அண்ட் இங்க வந்து C3ய C3 - C2ன்னு எடுத்திருக்கோம். C2வ C2 - C1ன்னு எடுத்திருக்கோம். ஸோ இது சால்வ் பண்ணோம்னா நமக்கு 0ன்னு வரும். ஏன் 0ன்னு வரும்? இங்க இந்த எலிமெண்ட் போட்டோம் அப்படின்னா இதுவும் இதுவும் சேர்ந்து சப்ட்ராக்ட் ஆயிடும். அண்ட் இங்க இதுவும் 0 இதுவும் 0. ஸோ ஆன்சர் நம்மளுக்கு 0 வரும். அப்ப எல்லா ஃபார் ஆல் x வேல்யூஸ் இதோட வேல்யூ 0 தான். அப்ப f(50)யும் 0 தான் நமக்கு. நம்ம இந்த ஐடியா எப்படி வருதுன்னு பார்த்தோம்னா, இங்க 1, 1, 1 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ C3ய C2ஓட சப்ட்ராக்ட் பண்ணிட்டு C2வ C1ஓட சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு இந்த எலிமெண்ட் 0 ஆயிடும், இந்த எலிமெண்ட் 0 ஆயிடும். அப்ப நமக்கு சால்வ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லையா? அதுக்காக. ஓகே. நம்ம இந்த இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பை யூசிங் டிட்டர்மினன்ட்ஸ். டிட்டர்மினன்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறது? கோணத்தின் பரப்பு மூலம் தீர்மானிப்புகளை பயன்படுத்தி மைனஸ் அண்ட் கோஃபேக்டர்ஸ். மைனஸ்னா என்ன? கோஃபேக்டர்ஸ்னா என்ன? அட்ஜாயிண்ட் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இன்வர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்வர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பை யூசிங் டிட்டர்மினன்ட்ஸ். ஸோ நம்மளுக்கு ட்ரையாங்கிளோட 3 பாயிண்ட்ஸ். ட்ரையாங்கிளுக்கு மொத்தம் எத்தனை வெர்டிசஸ் இருக்குன்னா 3. அந்த 3க்கும் நம்மளுக்கு கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ்ல x, y டேர்ம்ஸ்ல இன் டர்ம்ஸ் ஆஃப் x அண்ட் y நம்மளுக்கு A, B, C பாயிண்ட்ஸ்லாம் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்கன்னா எப்படி நம்ம அந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிறது? ஸோ நமக்கு ஏவோட வெர்டெக்ஸ் தெரியும், பியோட வெர்டெக்ஸ் தெரியும், சியோட வெர்டெக்ஸ் தெரியும். ஏவோட வெர்டெக்ஸ் x1, y1, பியோட வெர்டெக்ஸ் x2, y2, சியோட வெர்டெக்ஸ் x3, y3. ஸோ இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி வந்து 1/2 mod x1 y1 1 x2 y2 1 x3 y3 1ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணணும். ஸோ ஏன் அப்படின்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி என்னது half into base into height தானே. ஸோ அதான் இந்த half வருது. அண்ட் x1 y1 1 x2 y2 1 x3 y3 1ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த டிட்டர்மினன்ட் சால்வ் பண்ண என்ன வரும்? ஃபர்ஸ்ட் x1 எடுத்துப்போம். ஸோ x1 எடுத்துட்டு அந்த ரோவையும் காலமையும் நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டு y2 into 1 y2 y3 into 1 y3. ஸோ y2 minus y3. தென் ஓகே நம்ம இப்படி எடுத்துக்கிறாங்க. இந்த இது எடுத்துக்கிறாங்க. ஸோ x1க்கு எழுதிட்டோம். இப்போ ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் தானே. அப்போ x2க்கு இங்கே ஒரு மைனஸ் வரும். நம்ம அப்படி வச்சுக்கலாம். மைனஸ் x2 into பண்றப்ப இந்த ரோ இது போயிட்டு y1 மைனஸ் y3 வரும். ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் y3 ஆயிடும். மைனஸ் இன்டூ பிளஸ் y1 மைனஸ் y1 ஆயிடும். நெக்ஸ்ட் x3க்கு இந்த ரோ இந்த காலம் கரஸ்பாண்டிங் ரோ காலம் விட்டுட்டோம்னா y1 மைனஸ் y2ன்னு வரும். இப்படி லெஃப்ட்ல இருந்து ரைட் அண்ட் தென் மைனஸ் ரைட் டு மீதி இருக்கிற 4 எலிமெண்ட்ஸ்க்கு. ஸோ அதே தான் இங்கேயும் நம்மளுக்கு சால்வ் பண்ணி கட்டியிருக்காங்க. ஸ்டில் இங்க இருக்கிற கான்ஃபிகரேஷன் ஈஸியா இருக்கனால நம்ம இப்படி பார்த்துக்கலாம். இஃப் 3 பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர். இப்போ 3 பாயிண்ட்ஸ் கொலினியரா இருக்கு அப்படின்னா இப்போ பார்ப்போம். இப்போ இப்படி ஒரு பாயிண்ட் இருக்கு, இப்படி ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இப்படி ஒரு 3 பாயிண்ட் இருந்துச்சுன்னா நம்ம 3 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ வந்து நமக்கு இங்க ஒரு ஏரியா கிடைக்கும். அதை தான் நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். கரெக்டா? இப்போ அதே நம்மளுக்கு இப்படி ஒரு பாயிண்ட் இருக்கு. எல்லா 3 பாயிண்ட்ஸும் நமக்கு ஏரியா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கொலினியர்னா ஸ்ட்ரைட் லைன்ல இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் அது 3னையும் ஜாயின் பண்றேன். ஜாயின் பண்ணா எனக்கு இங்க ஏரியாவே ஃபார்ம் ஆகல. அப்ப இது நான் வந்து ஓகே 3 பாயிண்ட் ஜாயின் பண்ணியிருக்கேன். இது ஒரு ட்ரையாங்கிள்னு சொன்னாலும் இதோட ஏரியா என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். கரெக்டா? தட்ஸ் வே அந்த டிட்டர்மினன்ட் 0வா இருக்கும். ஓகே எந்த ஏரியாவையும் ஆக்குபை பண்ணல. ஸோ இது ட்ரையாங்கிளோட ஏரியா. ஓகேவா? நெக்ஸ்ட். ஸோ அப்ப தீஸ் 3 பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர் தென் ஏரியா இது டெப்த் வேல்யூ 0வா இருக்கும். அண்ட் வைஸ் வெர்சா. அது டெப்த் வேல்யூ 0வா இருக்கு 3 பாயிண்ட்ஸ்க்கு அப்படின்னா அது கொலினியர்னு சொல்லலாம்.
ஓகே. இப்ப வந்து மைனர்ஸ் அண்ட் கோஃபாக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஓகே. So the minor MIG of the element AIG is the determinant obtained by deleting ith row and jth column of delta. ஒரு கூறு AIJ இன் சிறு நிகழ்வு MIG. So MIGங்கிறது minor element. ஒரு கூறு AIJ இன் சிறு நிகழ்வு MIJ என்பது டெல்டாவின் ith வரிசை மற்றும் jth நெடுவரிசையை நீக்கிவிட்டு கிடைக்கும் அணிக்கோவை ஆகும். If delta is equal to A11, A12, A13, A21, A22, A23, A31, A32, A33 இருக்கு. M11 வந்து A22, A2 இப்ப வந்து M11 அப்படின்னா A11க்கு தான் நம்ம மைனர் கண்டுபிடிக்கிறோம். ஸோ மைனஸ் A11 கண்டுபிடிக்கிறப்ப அதோட கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலமை ரிமூவ் பண்ணிட்டு மீதி இருக்கிற 4 எலிமெண்ட்டுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது தான் மைனர் ஆஃப் தி எலிமெண்ட் A11. ஸோ இங்க பாருங்க 11 இருக்கு. அப்ப இந்த எலிமெண்ட்டுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ அந்த எலிமெண்டோட கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் கரஸ்பாண்டிங் காலமை ரிமூவ் பண்ணிட்டு மீதி இருக்கிற 4 எலிமெண்ட்ஸ்க்கு நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது தான் மைனர் ஆஃப் த எலிமெண்ட் A11. அதே தான் M12க்கும். ஸோ இந்த எலிமெண்ட் M12ங்கிற இந்த எலிமெண்டோட ரோவையும் காலமையும் கேன்சல் பண்ணிட்டு இந்த 4 எலிமெண்ட்ஸ்க்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு கூறு AIJ இணை காரணி CIJ என்பது. ஸோ இந்த மைனர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோமா? கண்டுபிடிச்சிட்டு எதுக்கு கண்டுபிடிக்கிறோம்? இப்போ ஃபர்ஸ்ட் 1 கண்டுபிடிக்கிறேன்னா -1 ஹோல் பவர் 1 + 1 -1 ஹோல் பவர் 1 + 1 2. அப்ப -1 பவர் 2 1 அது MIG-வா தான் இருக்கும். இது M12க்கு -1 ஹோல் பவர் 3 இன்டூ M12ன்னு இருக்கும். அப்ப -1 M12. இப்போ -M12 தான் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் ஆஃப் 12 A12 அப்படின்னு சொல்லுவோம். இங்க ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? அதேதான். ஓகே. இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப முக்கியம். The sum of product of the elements of any row or column with their corresponding cofactors is equal to the value of the determinant set. Determinant that is delta is equal to A11 C11 plus A12 C12 plus A13 C13. ஸோ இப்போ அந்த எலிமெண்ட்டையும் அந்த எலிமெண்டோட கோஃபேக்டரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ரோக்கு, செகண்ட் ரோக்கு, தேர்ட் ரோக்குன்னா ஃபர்ஸ்ட் ரோவோடது will be equal to second row ஓடது will be equal to third row ஓடது. அதான் இங்க சொல்ல வராங்க. But if elements of a row or column are multiplied with cofactors of any other row or column, then their sum is 0. So A11 C11 plus A12 C12 plus A13 C13. இப்போ ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் எடுத்துக்கிறோம் அண்ட் அதோட கரஸ்பாண்டிங் கோஃபேக்டரோட மல்டிப்ளை பண்றோம், ஆட் பண்றோம். அந்த சம் will be equal to செகண்ட் ரோவோட எல்லா எலிமெண்ட்டும் எடுத்துக்கிறோம், அதோட கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர்ஸ் எடுத்துக்கிறோம், அதை மல்டிப்ளை பண்றோம் அண்ட் அந்த ஒவ்வொரு இதையும் ஆட் பண்றோம். அதே மாதிரி தேர்ட் ரோவுக்கும் பண்ண அதோட சம் ஈக்குவலா இருக்கும் பார்த்தோம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற 3 எலிமெண்ட்டை எடுத்துட்டு செகண்ட் ரோ அதோட கரஸ்பாண்டிங் இப்போ A11க்கு C21 மல்டிப்ளை பண்றேன், A12க்கு C22 மல்டிப்ளை பண்றேன், A13க்கு C23 மல்டிப்ளை பண்றேன். அதை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம்னா அந்த சம் 0வா இருக்கும்னு சொல்றாங்க. ஒரு வரிசை அல்லது நெடுவரிசையில் உள்ள கூறுகளை வேறு எந்த ஒரு வரிசை அல்லது நெடுவரிசையின் இணை காரணிகளுடன் பெருக்கி கூட்டினால் அதன் மதிப்பு 0ஆக இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராப்பர்ட்டி. இந்த ரெண்டுமே லாஸ்ட் 2 பாயிண்ட்டுமே. நெக்ஸ்ட் ஓகே, அட்ஜாயிண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ நம்ம ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா? ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் கோஃபேக்டர் கண்டுபிடிச்சிருப்போம். அதெல்லாம் வச்சு ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணி அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தோம்னா அந்த மேட்ரிக்ஸ் பேர் தான் அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். இஃப் A is equal to AIG n by n, then adjoint of A denoted by adj of A, the adjoint of A ன்னு சொல்லுவோம். This is defined as CIJ n by n whole transpose, where CIJ is the cofactor of AIG. அதான் இங்கேயும் சொல்ல வராங்க. ஓகே, ஸோ இது வந்து A is equal to இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு. அட்ஜாயிண்ட் ஆஃப் A வந்து A11ஓட கோஃபேக்டர் C11, A12ஓட கோஃபேக்டர் C22, A13ஓட கோஃபேக்டர் C13. இந்த மாதிரி எல்லா எலிமெண்ட்டுக்கும் கோஃபேக்டர் கண்டுபிடிச்சு அதுக்கு நம்ம ஹோல் டிரான்ஸ்போஸ் எடுத்தோம் அப்படின்னா அதான் அட்ஜாயிண்ட் ஆஃப் Aன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம்.
ஓகேவா? இப்ப வந்து இது 2/2 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி ஈஸியா பண்ணலாம் அப்படின்னா, ஏபிசிடின்னு இருக்குன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் இருக்கிற டயகனல இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏடிய டிஏவா மாத்திருங்க. பிசி அப்படியே வச்சு சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். ஸோ டிய டிஏவா மாத்திட்டு பி மைனஸ் பி சி மைனஸ் சியா மாறிடும். ஸோ டி மைனஸ் பி மைனஸ் சி ஏ இது adjoint of A. The properties of adjoint of matrix. Let A be a square matrix of order n, then. So A is square matrix and அதோடைய order n. Then adjoint of A into A வந்து it will be equal to A into adjoint of A, that will be equal to det A into IN. Identity matrix of nth order இருக்கும். So A into adjoint of A நம்ம மேட்ரிக்ஸ்ல பார்த்திருப்போம். ஜெனரலாவே AB need not be equal to BA. ஆனா இங்க வந்து adjoint of A into A will be equal to A into adjoint of A and that will be equal to det A into IN. INங்கிறது identity matrix of order n. ஓகே நெக்ஸ்ட் adjoint of A வந்து det A பவர் n minus 1 இருக்கும் and det A வந்து 0வா இருக்கக்கூடாது. Det of adjoint of A will be equal to det A power n minus 1 and det A not equal to 0வா இருக்கணும். And adjoint of AB வந்து இப்படி நம்ம டிரான்ஸ்போஸ்க்கு அப்ளை பண்ணுவோம். AB whole transpose will be equal to B transpose into A transpose. அதே மாதிரி adjoint of AB is equal to adjoint of B into adjoint of A. அதே adjoint of BA வந்து adjoint of A into adjoint of B. Adjoint of A transpose நம்ம transpose வெளில எடுத்துடலாம். That is adjoint of A whole transpose. Adjoint of A வந்து det A power n minus 2 into A, where det A not equal to 0. Det of adjoint of A வந்து det A power n minus 1 whole square. Okay. Thank you.